வணக்கம். தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்விட நலச்சங்கம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டத்தட்ட 14 வருஷமா நாங்க தற்காலிக பணியாளரா தான் அங்க வேலை செய்துட்டு வரோம் தமிழ்நாடு அரசு கீழ. ஆனா எங்கள இன்னைக்கு வரைக்கும் நிரந்தரம் செய்யல. மாறாக எங்களுக்கு பணி அதாவது வேலை பளு அதிகமா இருக்குது. ஊதிய உயர்வும் எங்களுக்கு தரல. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அவங்க முன் வச்சு, எங்களுக்கு அதாவது நிரந்தர பணி நிரந்தரம் வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பல்வேறு கோரிக்கைகள். அந்த கோரிக்கை என்னன்னா, அதாவது அரசோட நலத்திட்டங்கள், பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அரசோட நலத்திட்டங்களை நாங்க தான் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறோம். அதாவது காலை உணவு, அப்புறம் இந்த மக்கள் சேவை மருத்துவம், இந்த மாதிரி நலத்திட்டங்கள் இருக்குல்லையா, இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறது எங்களுடைய வேலையா தான் இருக்குது. அதனால வேலை பளு எங்களுக்கு அதிகமா இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லல. எங்கள் வேலைக்கு தகுந்த, நாங்கள் செய்யற கஷ்டப்படுற வேலைக்கு தகுந்த ஊதியத்தை எங்களுக்கு கொடுங்க, பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டு வர்றாங்க. சென்னையில பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடத்திட்டு வராங்க இல்லையா, அதுல ஒரு இடம் தான் வள்ளுவர் கோட்டம். இந்த வள்ளுவர் கோட்டத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, இந்த போராட்டக்காரர்களை சந்திப்பதற்காக, அவங்களுடைய குறைகளை கேட்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் அங்க போயிருக்கிறாரு. போன இடத்துல காவல்துறை அண்ணன் சீமான் அவர்களை அதாவது இடைமறிச்சிருக்கிறாங்க. நீங்க போகக்கூடாது, அந்த போராட்டக்காரர்களை சந்திக்க கூடாது, அவர்களிடம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை இடைமறிச்சிருக்கிறாங்க. அதே மீறி சீமான் அவர்கள் இது ஜனநாயக நாடு தானே, எதுக்கு நீங்க இப்படி மாதிரி இந்த மாதிரி பண்றீங்க, அராஜகம் பண்றீங்க, அவங்களோட குறை என்ன பிரச்சனைக்காக அவங்க வந்திருக்கிறாங்க, அதை நான் பேசாதானே போறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க காவல்துறையோட அண்ணன் சீமான் வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல வள்ளுவர் கோட்டை போராட்டம் நடத்துவதற்கான இடம் கிடையாது, இங்க போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது, அதனால அதே மாரி நீங்க அவங்க கூட சேர்ந்து போராட்டம் செய்தா நாங்கள் உங்களை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையில சொல்லியிருக்கிறாங்க. சீமான் அதற்குள்ள 5 கூட ஆளா அண்ணன் சீமான் அவர்கள் முடிஞ்சா கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு காவல்துறை சீமான் அவர்களை அதிரடியாட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்ததுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில இருந்து அங்க போயிருப்பாங்களே, அவங்களும் அண்ணன் சீமானை கைது செய்த நாங்களும் கைது ஆகுவோம் அப்படின்னு சொல்லி வண்டாடாட்டு அண்ணன் சீமான் கூட கைதாக இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கைது பண்ணிட்டு திரும்ப எங்க வச்சு கைது பண்ணாங்களோ அங்க அண்ணன் சீமான் அவர்களை இறக்கி விட்டு போயிட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டு, என்ன பிரச்சனைன்ட்டு கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கிறாப்ல. இப்போ என்ன அப்படின்னா, 14 வருஷமா அவங்க பணி நிரந்தரம் எங்களை செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குறை சொல்லி பல்வேறு கருத்துக்களை முன் வச்சு அவங்க போராட்டிட்டு வராங்க இல்லையா. அப்ப 14 வருஷமா நீங்க அவங்களதான் நம்பிட்டு இருக்கீங்க அப்படித்தானா? நம்மளோட கேள்வி இங்க இதுதானே. அதாவது 55 வருடமாட்டு திமுக, அதிமுக, அந்த திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு வராங்க. அதிமுக இருக்கும்போது அவங்க நாங்க உங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சிருவோம், உங்களுக்கு நீங்க கேட்ட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தருவோம்னு போய் வாக்குறுதி சொல்லி அவங்களை ஏமாத்தி அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் அவங்க செய்யாத காரணத்தினால அவங்கள நம்ம வெறுத்துருவோம் அப்படித்தானே. இவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்காங்க, அவங்க மேல ஒரு வெறுப்பு வந்தோடனே திமுக நல்லா செஞ்சிரும், அவங்க ஒரு சர்க்கரையாட்டு பேசுவாங்க, காதுல தேனள்ளி ஊத்துவாங்க, நாங்க உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறோம், உங்களை பணி நிரந்தரம் செய்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நம்மளை ஏமாத்திடுவாங்க. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, ஏமாந்துரும் நம்ம, அதுதான் உண்மை. எப்படி அவங்க ஏமாத்துறாங்க, நம்ம ஏமாந்து போறோம் அப்படித்தானா. படிச்சிருக்கோமே, நம்ம தான் படிச்சிருந்துதான் ஒண்ணும் இல்லையா. அப்ப இப்படி 14 வருஷமாட்டு நீங்க தான் சொல்றீங்க 14 வருஷமா நாங்க போராடிட்டு வரோம். அப்ப 14 வருஷமா ஏன் ஏமாந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் இங்க நம்மளுடைய கேள்வி எழுது. சரியா? அப்போ திரும்ப அவங்க ஒவ்வொரு கட்சியாட்டு திமுக அப்படி நான் செஞ்சிருவேன்னு சொல்றது, அப்புறம் செய்ய மாட்டாங்க. அப்புறம் அதிமுக நான் செஞ்சிருவேன்னு சொல்றது செய்ய மாட்டாங்க. இப்படி மாத்தி நீங்க ஓட்டு போட்டு என்ன கண்டிங்க நீங்க? ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதா? இந்த திராவிட கட்சிகள் மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்குதா? வேற கட்சியே இல்லையா? உங்கள் கூட யார் நிக்கா? உங்களுடைய கோரிக்கையை யார் கேட்கிறா? உங்களுடைய பிரச்சனையை யார் தீர்ப்பதற்கு முன் நிக்கிறா? அதை பாருங்க. நீங்க தயவு செய்து ஒரு தடவை நீங்க மாறுங்க, தயவு செய்து மாற்றி வாக்களிங்க. உங்கள் கூட பயணிக்கக்கூடிய ஆள் யாருன்ட்டு சிந்திச்சு மாற்றி நீங்க வாக்களிங்க. அப்பதான் அவங்களுக்கும் ஒரு பயம் வரும். சரி, இவங்க மக்கள் உஷாரா இருக்கிறாங்க, நம்ம எதுவும் செய்யட்டாக்கி வேற யாருக்காவது மாத்தி ஓட்டு போட்டுருதாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். கொஞ்சமாவது நல்லது செய்வோம் நம்ம மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்.
அது ஆனா மாறாக நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப திரும்ப அண்ணா திமுகவுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம்னா அவங்களுடைய சிந்தனை என்ன மாதிரி மாறுது அப்படின்னா, இவங்களுக்கு நம்மளை விட்ட ஆளே கிடையாது. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட கட்சிகளை விட்ட ஆளே கிடையாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தோடனே அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. உங்க தெருவுல போட்டுறாங்க போராடுறதுக்கு. அப்படிதானா? அதுதானே நடந்துட்டு இருக்கு 50, 55 வருஷமாட்டு. அதுதானே அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஓட்ட போட்டுருக்கீங்க. இந்த 2026 தேர்தலையாவது தயவு செய்து மாறுங்க. கொஞ்சம் மாத்தி வாக்களிங்க. யார் மக்களோட நிக்கிறா, மக்களுக்காக சிந்திக்கிறா, இயற்கையை நேசிக்கிறா, வளங்களை நேசிக்கிறா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு தயவு செய்து மாற்றி வாக்களிங்க. நம்ம மாறினாதான் நம்மளுடைய கஷ்டமும் மாறும், நம்மளுடைய துன்பம் மாறும், தமிழ்நாடோட தலையெழுத்து மாறும். நம்ம மாறாத வரைக்கும் எதுவுமே இங்க மாற போறது கிடையாது. சரியா? தயவு செய்து சிந்திச்சு வாக்களிங்க. இந்த 2026 தேர்தல்ல உங்களுடைய நிக்கக்கூடிய ஆளு யாரு அப்படிங்கிறத நினைச்சு. மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.